திரு வன்னியரசு 2016 ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அப்படி இருந்தால் தான் நாங்கள் கூட்டணின்னு சொல்லி திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறினீங்க. மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனீங்க. விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிங்க, ஜி.கே. வாசன்லாம் தேர்தலை சந்திச்சிங்க. அதுக்கு அடுத்த தேர்தலில் 2021 அதே முழக்கத்தை முன்வைக்கல, மாறாக அதிகாரத்தில் பங்கு கேட்காம இடப்பகிர்வுக்கு மட்டும் ஒப்புக்கொண்டு கூட்டணிக்கு போனீங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இப்போதான் ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்குள் இந்த சர்ச்சை, விசிகாவை சுற்றி இந்த சர்ச்சை அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாக உங்கள் கட்சியில் ஆளாளுக்கு ஒரு கருத்து பேச மாட்டீங்களே, ஒரே கருத்தை தானே உங்கள் கட்சி பேசும். இப்போ புதுசாக இருக்க இந்த நடைமுறை. எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவையில் மூத்த ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய ஆர்கே இருக்கிறார். அதே போல் மூத்த ஊடகவியலாளராக மரியாதைக்குரிய குணசேகரன் அவர்களும் இந்த அவையில் இருக்கிறாங்க. எல்லோருக்குமே தெரிஞ்ச செய்தி தான். 2009 ஈழத்தில் இனப்படுகொலை நடைபெற்று கொண்டிருந்த சூழலில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மறைமலை நகரில் உண்ணாவிரதம் இருந்தார். அப்படி உண்ணாவிரதம் இருந்து முடிந்த பிறகு 4 நாட்கள் அந்த உண்ணாவிரதத்துக்கு பிறகு அதிமுக அணியில் இருக்கின்ற மரியாதைக்குரிய நடராஜன் அவர்கள், பல நெடுமாறன் அவர்கள், வைகோ அவர்கள், எல்லோருமே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எல்லோருமே அதிமுக அணியில் இருந்துக்கிட்டு தான் அவங்க இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கினாங்க. நாங்கள் திமுக அணியில் தான் அப்போ இருக்கிறோம். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டே தான் அவர்களோடு நாங்கள் ட்ராவல் பண்ணோம். தொடர்ச்சி அதிலே தான் இருந்தோம். அப்போ 2009 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள்ட்ட ஊடகவியலாளர் கேட்ட பொழுது, விடுதலை சிறுத்தைகள் உங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்களான்னு கேட்டபோது, இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படிங்கிற கருத்தை அவர் சொன்னார். ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் அதிமுக தலைவர்கள், அதிமுக அணியில் இருக்கிறவர்களோடு ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்பு, தமிழீழ விடுதலை தொடர்பான பாதுகாப்பு, இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் களத்தில் இருந்தோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் அதை முன்னெடுத்துட்டு போனார். அவர்கள் எங்களோடு உறவு இல்லைன்னா கூட நாங்களாக வழியே போய் தான் அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் இணைஞ்சி செயல்பட்டோம். அப்பொழுது தேர்தல் நேரம் அந்த 2009 மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன கருத்து அப்படிங்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கிற உறவு அப்படிங்கிறது வெறும் தேர்தல் உறவல்ல, அது கொள்கை உறவு. விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் என்று தெளிவுபடுத்தினார்கள். நாங்கள் அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அந்த கருத்தியல் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கும் கூட்டணியில் தொடர்கிறோம். 2001 விடுதலை சிறுத்தைகள் முதல் முறையாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனதற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆனது. ஒரே ஒரு முறை மட்டும்தான் 2006 மட்டும்தான் நாங்கள் அதிமுக அணியில் இருப்போம். அதற்கு பிறகு 2004 நாங்கள் வேறு ஒரு கூட்டணி, பொதுவாக நாங்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இவங்களெலாம் சேர்ந்து ஒரு அணி அமைச்சோம். அதுக்கு பிறகு 2016 எல்லாருக்குமே தெரியும் மக்கள் நல கூட்டணி. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தான் நாங்கள் தொடர்கிறோம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வரலாற்று சம்பவங்கள் இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சரியாக தெரியாது. நம்ம பார்வையாளர்களுக்கு மற்றவங்களுக்கு அது தெரியாது. மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு கட்டாயம் அது தெரியும். விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சமூக நீதி பேசுகின்ற ஒரு இயக்கம், விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து செயல்படக்கூடிய இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் சமத்துவம், மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி, இதை பேசுகின்ற ஒரு பேரியக்கம். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், அல்லது மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ சமீபத்தில் சனாதனத்துக்கு எதிரான கருத்துக்களை பேசும்பொழுது கூட, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசாத கருத்துக்களையா நான் பேசிவிட்டேன் என்று சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக நான் பார்க்கிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தான் நாங்கள் தொடர்வோம் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் பல இடங்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு, பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த இடத்துல நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான முரண்பாடு அப்படிங்கிறது இல்லை. இது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் சொல்லப்படுகின்ற முன்வைக்கக்கூடிய கருத்து. எங்களுடைய தலைவர் 99க்கு முன்பு தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருக்கும் பொழுது, தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு தேர்தல் புறக்கணிப்பு பாதையிலிருந்து வெளியே தேர்தல் பாதைக்கு வந்தபோது
சொன்ன முழக்கம் அப்படிங்கிறது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த முழக்கத்தை தான் நாங்கள் வந்து முன் வச்சோம். அது இன்னைக்கு வரை இருக்குது. அது கோட்பாட்டு அடிப்படையில் இருக்குது. அது எந்த நேரத்தில் எந்த சூழலில் முன்வைக்கிறது, எந்த இடத்துல பேசுறது அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து சொல்வார், பேசுவார். எங்களை போன்ற எளிய தொண்டர்கள், நாங்கள் கடைகளில் இருக்கிற தொண்டர்கள். இவர் ஒன்றும் இல்லை வன்னி சார், இதுதான் எப்படிங்க ஒருத்தர் வந்து இப்படி வந்து உங்கள் கட்சிக்கு வந்து அவ பேர் கொண்டு வர்றாருன்னு அது நான் வந்து வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அதை கண்டிப்பீங்கன்னு பார்த்தேன், அவ்வளோதான். அது என்னன்ட்டு தேவையில்லாமல் ஒரு பேச்சு தானே. இல்லை 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 எல்லாவற்றுக்கும் ஓரிரு நாட்களில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இது குறித்து ஊடகவியலாளர்கள் பேச இருக்கிறார்கள். நான் ஒரு எளிய தொண்டன், நான் வந்து கடைநிலையில் இருக்கிற ஒரு தொண்டன். நான் இந்த கருத்தை நான் வந்து பேசும் பொழுது நான் உணர்வுபூர்வமாக, மரியாதைக்குரிய கருணா அவர்கள் இருக்கிறார், அவர் சொல்லும்போதே எனக்கு வந்து அந்த உணர்வு தான் எனக்கு இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான உணர்வு அப்படிங்கிறது வெறும் தேர்தல் உறவு அல்ல, அது கொள்கை உறவு. பாஜக போன்ற RSS போன்ற சனாதன சக்திகளை வீழ்த்தக்கூடிய வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது, இந்த கூட்டணியில் இருக்கிறது, இடதுசாரிகளுக்கு இருக்கிறது. அப்போ இது எல்லாமே ஒருமித்து நாங்கள் எல்லாம் இருந்து செயல்பட்டு இருக்கிறோம். இந்த கருத்தின் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து அந்த கருத்தை சொல்லுவார். அது வந்து உடனே வந்து முரண்பாடு இருக்குது, கூட்டணியில் புகைச்சல், தலைவர் அவர்கள் மௌனமாக இருக்கிறாரு அப்படின்னு வந்து அதை வந்து அது ஒரு பெரிய இட்டுக்கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏனென்றால் ஒரு பொது இலக்கு இருக்குது எங்களுக்கு. பாரதிய ஜனதா, RSS போன்ற இயக்கங்கள் இன்றைக்கு இந்தியாவை எப்படி கபலீகரம் செஞ்சுட்டு இருக்கு. ஒரு லட்டு பிரச்சனையை வந்து எவ்வளோ மோசமாக திரிக்கிறாரு ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடியவர், ஒரு எவ்வளோ மோசமாக திரிச்சு பேசுகிறாரு. அதை வந்து இங்கே இருக்கிற நடிகர் கார்த்தியா இருக்கட்டும் அல்லது வந்து பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் குறித்து அது பேசும்பொழுது கூட அதை வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு லட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களால பொறுக்க முடியல. இதை எப்படி வந்து நீங்கள் தாங்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க. அப்போ இதில் ஒரே ஒரு டவுட் இல்லை சொல்லி முடிச்சு ஏன் ஒரே ஒரு டவுட் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து தலித்து பிரச்சனைகளை வந்து தாராளமாக எடுத்து வைக்கலாம். இப்போ ப்ரமோஷனில் வந்து அருந்ததியருக்கு தாராளமாக வருது, கான்ட்ராக்ட் இதில் வந்து தலித்துகள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக பேசலாம். இந்த துணை முதல்வர் என்று அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தானே பிரச்சனை வருது. அது ஏன் அவர் பேசுகிறாருங்கிறது தானே. நேற்று வந்த ஒரு நபராக கூட நான் காண்கிறேன், அந்த மாதிரி ஒரு நபர் பேசும்போது இது வந்து கட்சியிலே கிடையாது. உங்க கட்சியில வந்து நீங்களோ ரவிக்குமாரோ இல்ல வேற யாரு பேசும்போதோ இந்த மாதிரியான வார்த்தைகளே வந்தது கிடையாது. இந்த கட்சியிலிருந்து வரலாமாங்கிற அந்த டவுட் மட்டும்தான் எனக்கு இருக்குது. இல்லை, நீங்கள் வந்து நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு மூத்த ஊடகவியலாளர், நான் உங்களை வந்து மன வருத்தப்படும்படி அதுவும் பேசக்கூடாதுன்னே நான் உட்காந்துருக்கிறேன். நாங்கள் தலித்து பிரச்சனையை மட்டும்தான் பேசணும்னு நீங்கள் எப்படி வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. பொது பிரச்சனை பேசலாம் தாராளமாக. அது மன்னிக்கணும். நான் அப்படி பேசல, அப்படி நான் சொல்ல. ரைட், சரி. நான் இல்லை நான் உங்களை வந்து நான் வருத்தப்படும்படியாக நான் பேசவே மாட்டேன். ஏனென்றால் நாங்கள் உங்களை மதிக்கிற ஒரு கட்சியில் இருக்கிறோம் நாங்கள். அதனால் வந்து தலித் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் நாங்கள் பேசுகிறோம். இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கருத்தை தான் மரியாதைக்குரிய அர்ஜுன் பேசுகிறார். அது வந்து ஏற்புடைய கருத்து தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, தனிப்பட்ட முறையில் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னீங்க. அதுதான் என்னுடைய கருத்தும், அது வேறு. ஆனால் இது குறித்து முழுமையாக பேசி ஒரு அறிவிப்பு செய்யக்கூடிய அதிகாரம் வந்து எங்களுடைய தலைவருக்கும் உயர்நிலை குழு. நீங்களும் ரவிக்குமாரும் சிந்தனை செல்வனும் சொல்ற கருத்தின் பால் இருக்கிறாரா அல்லது ஆதவ அர்ஜுனா வெளிப்படுத்துற எண்ணம் தான் அவருக்கு இருக்கா அப்படின்றது அவர் மௌனத்தை கலைக்கும் போது நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.